அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளை தட்டி எழுப்புவதே பெரிய மகிழ்ச்சி தானே இல்லையா? அவருடைய சுவாச காற்றை நமக்கு உயிர் மூச்சாக தந்து இன்று நம்மளை இந்த உலகத்தை காண வைத்தாரே, அதுவே பெரிய மகிழ்ச்சி தானே. இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு எது? வேறு ஒன்றுமே இல்லை. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சபையுரையார் எழுதியது அதிகாரம் 3 இறை வார்த்தை 12-15 முடிய. எனவே மனிதர் தாம் உயிரோடு இருக்கும்போது இன்பம் துய்த்து மகிழ்வதை விட சிறந்தது அவருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன். உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை துய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை. கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அதனோடு கூட்டுவதற்கோ அதனின்று குறைப்பதற்கோ எதுவும் இல்லை. தமக்கு மனிதர் அஞ்சி நடக்க வேண்டும் என்று கடவுள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இப்போது நடப்பது ஏற்கனவே நடந்ததாகும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே நடந்ததாகும். நடந்ததையே கடவுள் மீண்டும் மீண்டும் நடைபெறச் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நடந்ததையே கடவுள் மீண்டும் மீண்டும் நடைபெறச் செய்கிறார். நம் முன்னோருக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கிறது இல்லையா? முன்னோர்கள் அடிபணியாமல் இருந்தது தான் நாமும் இப்பொழுது அடிபணியாமல் இருக்கிறோம் இல்லையா? முன்னோர்கள் கடவுளை வெறுத்ததால் நாமும் கடவுளை வெறுத்து இருக்கிறோம் இல்லையா? அவர் எனக்கு என்ன செய்தார் கேட்குறோமா இல்லையா? அவரையே நம்பி இருந்தேன், அவர் நமக்கு என்ன செய்தார்? இப்படி நாம் ஒவ்வொன்றாக எதிர்மறையாக கேட்கும்போது எல்லாமே தடுமாற்றத்தில் வந்து முடிகிறது. நாம் உயிரோடு இருக்கும்போது எல்லா இன்பங்களையும் துய்த்து விடுவோம். நெஞ்சே, நீ பல்லாண்டு வாழ்வதற்கு ஏற்ற நான் நிறைய களஞ்சியங்கள் நிறைய சேர்த்து விட்டேன் என்று சொல்வோமா? அப்படி சொல்வோம் என்றால் இன்று இரவே நாம் மறிப்போம் என்று இறைவன் நினைத்தால் அதை யாருக்கு விட்டு செல்கிறோம்? நாம் பல்லாண்டு காலம் வாழ்வோமா? பல்லாண்டு காலம் வாழ வைப்பது இறைவன் மட்டும்தான். உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை நம்ம நிறைவாக வாழாமல் கருமையாக இருந்து சேமித்து வைத்தால், சேமித்து வைத்ததை யாருக்கு விட்டு செல்கிறோம்? உதவாத, உழைக்காத, உடல் வருத்தமில்லாத பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்கிறோம் இல்லையா? அப்போ அதனால் என்ன பயன் இருக்கிறது? ஒரு பயனும் இல்லை. உழைப்பின் பயனை நாம் உண்ணும்போது நாமும் ஒன்று பிறருக்கும் அதை பகிர்ந்தளிக்கும் போது அதில் கிடைக்கின்ற நிறைவை போல் வேறு எந்த நிறைவுமே நம்ம கண்டுகொள்வதில்லை. அந்த நிறைவை நாம் எப்பொழுதாவது அனுபவித்திருக்கிறோமா? நாம் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் கொடுத்திருக்கிறோமா? அப்படி கொடுத்திருந்தால் கண்டிப்பாக நாம் நிறைவாக இருப்போம். ஏனென்றால் நம் முன்னோர்களுக்கு நடந்தது தான் இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு நடப்பது தான் நம் பிள்ளைகளுக்கு நடக்கும். நம் பிள்ளைகளுக்கு நடப்பது தான் நம் சந்ததிகளுக்கு நடக்கும் இல்லையா? ஏதாவது மாற்றி நடத்தி கொடுக்க போகிறாரா? இல்லை. இந்த அதிகாரம் முழுமையாக இருந்து நீங்கள் வாசித்து அமைதியாக வாசித்து பார்த்தால் அதில் உள்ள உண்மைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். என்றாவது ஒரு நாள் ஒரு அதிகாரம் முழுமையாக வாசித்திருக்கிறீர்களா? அப்படி வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் தான் பேறு பெற்றவர்கள். மக்களே, ஏனென்றால் இறை வார்த்தை இன்று நமக்கு எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் இறை வார்த்தையின் மூலம் நமக்கு பதிலை கொடுத்து அதில் நம்மளை தெளிவுபடுத்துகிறவர் இறைவன். அப்போ அந்த தெளிவு வென்று நமக்கு வேண்டும். தெளிவால் தான் நாம் வாழ முடியும், பிறருக்கு வழிகாட்ட முடியும் என்பதை நாம் அறிந்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வாழ்கின்ற வழியை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு விதமாக வழிநடத்துகிறீரே, அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீங்கள் தந்த கிருபைக்கு நான் நன்றி கூறுறேன்ப்பா. நீ வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.